சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களுக்கு www.sivarajsiddha.com. மாதம்பட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். Phone 9943299440. மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. குறிப்பாக பாண்டே பவர் நிகழ்ச்சியில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நிறைய பேட்டிகள் எடுத்து கொடுத்து மாற்றி பண்ணிட்டு இருக்கனால அந்த பாண்டே பவர்னு தனியாக ஒன்று போட முடியல, இந்த கேப்பில் ஒன்று போட்டலாம் அப்படின்னு. ஐஐடி சென்னை மெட்ராஸோடைய டைரக்டர் நம்ம திரு காமகோடி அவர்கள், அவர் இந்த மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு மாம்பழத்தில் நடந்த ஒரு கோசாலை, ஒரு பசுமாடுகளை பாதுகாக்கக்கூடிய மையத்தில் ஒரு பேசுகிறார். பேசும்போது அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16 நிமிஷம் ஸ்பீச். அந்த 16 நிமிஷத்தில் அவர் இயற்கை விவசாயம், இயற்கை உரங்கள், பசுமாடுடைய பாதுகாப்பு, பசுவில் இருக்கக்கூடிய பசு பற்றின நம்பிக்கையில் இருக்கக்கூடிய புண்ணியம், அதையெல்லாம் பேசுகிறார். ஒன்று பாக்கி இல்லாமல் அவருடைய அனுபவம், அவர் வச்சுருக்கக்கூடிய அந்த இயற்கை விவசாயத்துக்கு அவர் பண்ணியிருக்கக்கூடிய மெனக்கடல். 8 வருஷம் ஆச்சு தன்னுடைய நிலத்தை திருத்துவதற்குன்னு. தான் வச்சுருந்த நிலத்தை அது இந்த ஃபெர்டிலைசர்ஸ்லாம் போட்டு பாழாகி அதை இயற்கை விவசாயத்துக்கு மண்ணுரத்தோடு கொண்டு வந்து வர்றது 8 வருஷம் ஆச்சுன்னு சொல்லி, அதில் எப்படி பசுமை போர்வையை போர்த்தியது போல் அவர் இந்த மாற்றின பிறகு அவருடைய நெல் வயலில் கிளிகள் எப்படி ஒரு போர்வையை போத்தின மாதிரி இருந்துச்சு. பக்கத்தில் நெல் போட்டிருக்காங்க வேற ஒருத்தவங்க, அங்கே ஒரு கிளி உட்காரல. தன்னுடைய லேண்டில் எத்தனை கிளிகள், 1000 கிளிகள் உட்கார்ந்ததாக சொல்கிறார். அப்போ கிளிகளுக்கு கூட தெரிஞ்சிருக்கு எது சரியான ஒரு நெல் அப்படின்னு. அப்படி நிறைய விஷயங்களை தன்னுடைய சொந்த அனுபவத்தில் உண்மை, அவங்க அப்பா சொன்னது, மகாபெரியவர் சொன்னது, இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி மேற்கோள் காட்டி இவ்வளோ விஷயம் பேசுகிறார் 16 நிமிஷம். அதை அப்படியே மொத்தமாக எந்த குரூப்பும் பார்க்காம, எந்த தொலைக்காட்சிகளும் பார்க்காம, எந்த சமூக வலைதளங்களும் பார்க்காம, சோ கால்டு ப்ரைம் டைம் ஆங்கர்ஸ்லாம் பார்க்காம அந்த 1.5 நிமிஷம் ஒரு கேப் ஒன்று எடுத்துகிட்டு, மகாபெரியவர் இவங்க அப்பா ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி அவருக்கு உடம்பு முடியல, காய்ச்சல் இருந்ததுன்னு, மருந்து கொண்டு வருவான்னு அவங்க அப்பா கேட்டோம். இல்லை எனக்கு கோமியம் கொண்டு வானார். கடகடன் குடித்தார். 15 நிமிஷத்தில் ஃபீவர் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு பிறகு அந்த கோமியத்தோட மகிமையெல்லாம் சொல்கிறார். அவ்வளோதான். அண்ணன் செல்வ பெருந்தகையில் ஆரம்பித்து திராவிட கழகத்திலேருந்து, திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து எல்லா கழகங்களும் கழகம் பண்ண ஆரம்பித்து அடி துவம்சம் பண்ணி எடுத்துட்டாங்க. 2 சூப்பர் மேட்ரு அவங்களுக்கு கிடைச்சது. ஒன்று, ஐஐடியோடைய டைரக்டர். அதனால் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், பிஜேபி, அப்படிலாம் நிறைய விஷயங்கள் அதில் சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது. அண்டு பேசியவர் ஒரு பிராமணர். ஐயோ கேட்கவே வேண்டாம், ஆரிய பார்ப்பன வந்தேரி ஆச்சாக்கா பொச்சாக்கான்னு நம்ம நிறையா பிடிச்சிடலாம். அவர் பதில் சொல்ல மாட்டார். அந்த சமூகமே பதில் சொல்லாது. பாவம் விலகி போயக்கூடிய ஒரு சமூகம். அதனால் இன்னும் இறங்கி ஏறி அடிச்சிடலாம். 2 லட்டு கண்ணா 2 லட்டு தின்னு ஆசையாங்கிற மாதிரி 1க்கு 2 கிடச்சோன்னா அடிச்சு நுடிச்சு போயிட்டாங்க. இன்ட்ரெஸ்டிங்லி பார்த்தீங்கன்னா இதுக்கான கவுண்டர்கள் கொடுக்கறது யார்? திரு காமக்கோடி அவர்கள் கவுண்டர் கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர்கள் யாருமே கிடையாது. அது மருத்துவத்தில் நான் மேம்பட்ட ரிசர்ச் பண்ணுவேன் அப்படிங்கிறது கிடையாது. இந்த கட்சிகளில் உட்காந்து டிவியில் சாயந்தரமான பேசிகிட்டு இருக்கக்கூடிய குரூப்பு தான் கடுமையாக சண்டை போடுது. அதுவும் இந்த பாஜகவுடைய ஐடியாலஜிங்க. பாஜக இப்படி ஆள் நேரடியாக பண்ணாதுங்க, இந்த மாதிரி கவர்னரை வச்சு பண்ணும், இந்த மாதிரி ஐஐடி டைரக்டர் வச்சு பண்ணும், இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆச்சாக்கா பச்சாக்கன்னு பேசியிருக்காங்க. யாராவது ஒருத்தர் இந்த மெடிசின் படிச்சிருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி யாருமே படிக்கல. அவர் மெடிசினே படிக்காது. இத்தனை பேர் பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளும் தான் படிக்கல, நம்ம ஏன் பேசக்கூடாங்கிற தேர்தலில் இதை பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ எந்த டாக்டருமே சேலஞ்ச் பண்ணலங்கிற பார்க்குறோம். பெரும்பாலும் அநேகமாக இந்த மாதிரியான விஷயங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய பாஜகவுடைய மாநிலத்தில் இருக்கிற அண்ணாமலை கூட ஒரு அப்படியே பூசின மாதிரி இருக்கட்டும், பூசாத மாதிரி இருக்கட்டும், 50-50 தான் சப்போர்ட் பண்ண. இது அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னாரு. அவர் ஐஐடி கிளாஸில் பேசலை அப்படின்னாரு. ஆனால் அவர் ஒரு பெரிய விஞ்ஞானி, ஒரு அறிவாளி, நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் உலகம் போற்றக்கூடிய ஒரு உத்தம விஞ்ஞானிலாம் சொல்கிறார். ஸோ பாசிட்டிவாக சில விஷயங்களும் அந்த மாதிரி சொல்லாமல் சில விஷயங்கள் சொல்லிட்டு அப்படி போயிட்டார். ஆனால் நான் இது என்டார்ஸ் பண்ணிட்டேன்னா அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போகல. நாம் அவர்கிட்ட என்டார்ஸ் பண்ணவும் எதிர்பார்க்கலை. ஆனால் இதில் என்டார்ஸ் பண்ணாலும் பண்ணாட்டாலும், எதிர்த்து சொன்னாலும் ஆதரித்து சொன்னாலும் 50-50 சொன்னாலும் எதுவாக சொன்னாலும் அதில் சயின்ஸ் இருக்குதா அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. அதாவது பிஜேபிக்கு ஆதரவான தலைவர் அப்படின்னோ, மற்ற கட்சிகள்லாம் பிஜேபி எதிர்க்கிறாங்க அப்படின்னோ நம்ம அப்படி நீங்கள் அரசியல் ரீதியாக நாம் பார்க்கல. ஆனால் இது அறிவியல் பூர்வமாக அணுகுமுறை என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குது.
சிலர் என்ன சொல்கிறாங்க, சார் இந்த டாப்பிக்கே இப்போ நம்ம பேசக்கூடாது சார், இந்த டாபிக் இப்போ பேசுனீங்கன்னா அப்பா வந்து என் தம்பி ஞானசேகரன் அப்படின்னு சொல்லி சொன்னார் பார்த்தீங்களா, அது வந்து பாலாயிரும் அப்படின்னு. அவர் வந்து ஒரு விளக்கம் சொல்கிறாரு, அது வந்து ஏற்கிறோம் ஏற்காமல் போகிறோம். அப்பாவு வந்து தன்னுடைய தம்பின்னு சொல்லி சொன்னதை நம்ம கடுமையாக விமர்சனம் பண்ணோம். அப்புறம் அவர் சமாளிக்கும்படியான ஒரு பதில் சொல்கிறார், நான் எதிர உட்காந்த அப்பாவோ சொன்னேன், மணிக்கு எதிர உட்காந்த ஞானசேகரன் சொன்னேன், இந்த ஞானசேகரன் சொன்னார். அதெல்லாம் நம்ம வந்து கன்வின்ஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, நம்முடைய எண்ணத்தில் திடமாக நிற்கலாம். ஆனால் இது அப்பாவு மேட்ரு வந்து காலி ஆயிரும், நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கிறதுனால இந்த கோமியம் மேட்ரை விட்டுணுங்கிறது வந்து எனக்கு ஏற்படுதல். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எதிர்ப்பு எதில் இருக்கோ அது எல்லாத்தையும் 360 டிகிரி அடிங்க. ஏன்னா தயங்க உங்களுக்கு அதை 30 டிகிரி அடிக்கணும், 40 டிகிரி அடிக்கணும், 1/1 அடிக்கணும், இன்னைக்கு இது நாளைக்கு இது நாளை கழிச்சு இது அப்படி செய்யறதுக்கு இருக்குது. ஒரு விஷயம் தப்பு நடந்திருக்கு, அது அண்ணா பல்கலைக்கழகத்துடைய மாணவியுடைய பாலியல் பலாத்காரமாகட்டும், ஆளுநருக்கு வந்து நடக்கப்பட்ட தேசிய கீதத்தில் நடத்தப்பட்ட அவமரியாதையாக இருக்கட்டும், இது மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் அதை நம்ம உடனே பேசணும். அப்பா அவர்கள் வந்து என்னுடைய தம்பின்னு சொன்னார், எதுவாக இருந்தாலும் பேசணும். ஸோ இது 1/1 பேசணுங்கிற அவசியமே இல்லை. அப்படி 360 டிகிரி அப்ரோச் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய பயிர்வாக இருக்குது. ரைட், அடுத்து நம்ம வந்து கண்டென்ட்டுக்குள்ளே பார்த்தோம்னா, இந்த கோமியத்துடைய மகிமையை ஆயுர்வேதா டாக்டர்கள், அதாவது இந்திய மருத்துவத்தை சேர்ந்த ஆயுர்வேதா டாக்டர்கள் ரொம்ப விரிவாக பேசியிருக்காங்க. நம்முடைய சாணக்கியால் டாக்டர் மீரா சுதீர் வந்து ரொம்ப தெளிவாக அதை பற்றி பேசியிருக்காங்க. அந்த வீடியோட இணைப்பில் லிங்கை சேர்த்து நான் கீழே போட்டு வரேன், நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு டாக்டர் இதை எப்படி பார்க்குறாங்க, ஆயுர்வேதாவில் இந்திய மருத்துவத்தில் இந்திய மருத்துவ முறையில் இது எவ்வளோ விரிவாக பேசப்பட்டிருக்குங்கிறதுக்கு ரொம்ப தெளிவாக நம்மளே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இதை மாதிரி படித்த ஆயுர்வேதம் படித்த டாக்டராக இருக்கக்கூடியவங்க, அவங்க பிஏஎம்எஸ் எம்டி, ஸோ அவங்க சொல்கிறத நம்ம கேட்டோம்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். மாறாக நம்ம வந்து அண்ணன் செல்வப்பெருந்தகை என்ன சொல்கிறாரு, இவர் என்ன சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறார் பார்த்துருந்தோம்னா, நம்ம ஆர்எஸ் பாரதி என்ன சொல்கிறாரு, டிகே சிலங்கோ என்ன சொல்கிறார் பார்த்துருந்தோம்னா அது கதைக்காக போகிறதில்ல. ஸோ ஒன்று ஆயுர்வேதா தெளிவாக இருக்குது உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது சித்த மருத்துவம். ஆயுர்வேதா இந்திய மருத்துவம்னா சித்த மருத்துவம் நம்ம மருத்துவம் தமிழ் மருத்துவம், அதை யாரும் எதிர்க்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதற்கான துணிச்சல் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இதே கோமியம் பற்றி நம்ம பார்க்கணும். அப்போ வந்து இந்த கோமியத்தோடைய எக்ஸ்டர்னல் யூஸ் வந்து உலகத்துக்கு பூரா தெரிஞ்சது, யாரும் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாரும் ஒரு நல்ல கிருமி நாசினி நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணுவோம், பொருட்களில் யூஸ் பண்ணுவோம், வாசலில் யூஸ் பண்ணுவோம், நல்ல நாள் பல நாள் எல்லாத்துலையும் யூஸ் பண்ணுவோம், சாமி பூஜை அறையில் யூஸ் பண்ணுவோம், சாமிக்கு யூஸ் பண்ணுவோம், விசேஷங்களில் யூஸ் பண்ணுவோம், நம்ம வந்து திருவிழா காலங்களில் யூஸ் பண்ணுவோம். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த கோமியம் வந்து தொட்டு கும்பிடுற விஷயம் அப்படின்னு எல்லாரும் தெரியும். அது மாட்டு சாணமாக இருந்தால் இருக்கட்டும், மாட்டுடைய பின்பக்கமாக இருக்கட்டும், மாட்டுடைய கோமியமாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்து பஞ்சகவ்யம் அப்படிங்கிற பேரில் எல்லாமே புனிதமானது. பால், நெய், கோமியம், எருன்னு எல்லாமே வந்து புனிதமானதுன்னு நமக்கு தெரியும். அது வந்து சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய நம்பிக்கை ஆயுர்வேதாவில் இருக்குது. எல்லாமே பார்த்தவங்க பார்க்கணும். அமேசானில் இருக்கக்கூடிய அந்த விற்பனையிலையும் இருக்கக்கூடிய சொல்கிறார் திரு நாராயண் திருப்பதி ரொம்ப அழகாக சொன்னார், கேரளா கவர்மெண்ட் விற்கிறேப்பா இந்த பஞ்சகவியத்தை, உங்களுக்கு அதெல்லாம் பரவாயில்லையா, தமிழ்நாட்டில் திராவிடமானு சொல்லிட்டு தமிழ்நாட்டு கோமியம் வந்து கெடுதல், ஆனால் கேரளா கோமியம் மட்டும் சரியா, அப்புறம் என்ன மாதிரியான திராவிட கோமியமாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புறாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கேள்வி எழுப்புறாரு. ஸோ இப்போ வந்து நமக்கு எக்ஸ்டர்னல் யூஸ் வந்து எல்லாருமே புனிதமாக பார்க்குறாங்க, கிருமி நாசினின்னு பார்த்துறாங்க, சயின்டிஃபிக்கானுறாங்க, நமக்கு குழப்பமே இல்லை. இப்போ அடுத்த பிரச்சனைக்கு வந்து இன்டர்னலாக பார்க்குறோம். இன்டர்னலாக இந்த கோமியத்தில் வந்து சயின்டிஃபிக்கான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், அவர் என்ன பேசினார் அப்படின்னு பார்க்கணும். டாக்டர் காமக்கோடி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த கோமியத்தில் ஆன்டி பாக்டீரியல் எலிமெண்ட்ஸ் இருக்குது, ஆன்டி ஃபங்கஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னும் 2 விஷயங்களை சொல்லி இதெல்லாம் வந்து ஒரு மருந்தாக பயன்படுகிறது அப்படின்னு இது வந்து சொல்கிறார். இப்போ இவ்வளோ தான் கேள்வி. இந்த பாயிண்ட் உண்மையாக இல்லையாங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அப்போ ஆயுர்வேதா பற்றி நான் டாக்டர் அவர்கள் சொன்னேன். சித்தாவுக்கு வாங்க. சித்தாவில் நம்ம வந்து நிறைய டாக்டர்களோட பேசணும்னு வச்சுக்கிட்டே இருக்குங்களேன். இப்போ இன்னும் 2-3 டாக்டர்கள் மட்டும் பேசுவாங்கன்னு நம்ம நம்பலாம். இந்த சித்தாவில் இருக்கக்கூடிய பாட புஸ்தகத்தில் தாது சீவ வகுப்பு அப்படிங்கிற ஒரு பாட புஸ்தகத்தில் டாக்டர் ரா தியாகராஜன் தமிழ்நாட்டு சித்த மருத்துவராக இருந்து அவர் வந்து மருத்துவம் படித்து அவர் வந்து கல்லூரியில் பேராசிரியராக இருந்த டாக்டர் ரா தியாகராஜன் வந்து ஒரு புஸ்தகம் போடுறார், தாது சீவ வகுப்புன்னு ஒரு புஸ்தகம் போடுறார். எப்போன்னா 1958 முதல் பதிப்பு, 2009 வரைக்கும் பதிப்பு போட்டுகிட்டே வந்திருக்காங்க. அதோடைய பதிப்புரிமை யார்கிட்ட இருக்குது தெரியுமோ, அங்கே தான் விசேஷம் இருக்குது. பதிப்புரிமை தமிழ்நாடு அரசுகிட்ட இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அதை பப்ளிஷ் பண்ணியிருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அதை பப்ளிஷ் பண்ணுற ரைட்ஸ் இருக்குது. நீங்கள் நாளைக்கு எடுத்து போட முடியாது, தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் போடுவாங்க. அப்போ பதிப்புரிமை தமிழ்நாடு கவர்மெண்ட் வச்சுருக்குது. சித்த மருத்துவர் ரா தியாகராஜன் பேராசிரியர் அவர் வந்து வெளியிட்டிருக்கிறார் தாது சீவ வகுப்புங்கிறது. அதில் குணப்பாடம் அப்படின்னு ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை நான் ரொம்ப ரீசெண்டாக தான் கேள்விப்பட்டிருக்கேன். குணப்பாடம்னு எப்படின்னா இந்த மருந்து தயாரிக்கிறது எப்படி அப்படிங்கிற சித்த மருத்துவத்தில் மருந்து தயாரிக்கிற முறைக்கு குணப்பாடம்னு சொல்லுவாங்க. அந்த குணப்பாடம்ங்கிற பகுதியில் 651 பக்கத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லப்படும். சித்த மருத்துவம் தமிழ்நாடு அரசு பதிப்பு குணப்பாடம் 651 பக்கம் ஞாபகம். இதில் பல மிருகங்களின் சிறுநீர்
மருந்துகளில் சேருகின்றது. பல மிருகங்களுடைய சிறுநீர் பார்த்தீங்களா, ஒரு மொத்தம் கோமியம்ங்கிறதுங்கிற வார்த்தை வந்து மாட்டு மூத்திரம் சொல்லக்கூடிய கோமியத்துக்கு மட்டுமே பொருந்தும். அந்த இவர் வந்து சித்த மருத்துவத்தில் இப்படி சொல்ல, பல மிருகங்களின் கோமியம் சொல்லி சொல்கிறார். பல மிருகங்கள் சிறுநீர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். இவைகளின் குணங்கள் பதார்த்த குண சிந்தாமணியில் விளக்கமாய் கூறப்பட்டிருக்கின்றன. அதையும் பின்னாடி பார்க்க போகிறோம். பதார்த்த குண சிந்தாமணிங்கிறது இன்னொரு புத்தகம். அது சித்தர்கள் எழுதிய பாடல்கள் அப்படியே மூலமும் விளக்கம் மட்டுமே இருக்கக்கூடிய புத்தகம். அந்த புத்தகம் சொல்லப்பட்டிருக்கிற சொல்கிறாங்க. இவைகளில் பசுவின் நீர், இந்த புத்தகத்தில் இந்த குணப்பாடத்தில் சொல்லப்பட்டு இவைகளில் பசுவின் நீர்னு என்னது? பசு குடிச்சிட்டு விட்டு வச்சு வச்சிருக்கிற நீர் இல்லை, பசு குடிச்சிட்டு அது வெளியிடக்கூடிய சிறுநீர், அந்த கோமின்னு சொல்லக்கூடிய இந்த பசுவின் நீர் உள்ளுக்கும் வெளிக்கும் பயன்படுத்தப்படுகின்றது. வெளியின எக்ஸ்டர்னல், உள்ளுக்குன இன்டர்னல். நல்லா பார்த்துங்க, தமிழ்நாடு அரசு வெளியிட்ட புத்தகத்தில், சித்த மருத்துவ புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இவைகளில் பசுவின் நீர் உள்ளுக்கும் வெளிக்கும் பயன்படுத்தப்படுகின்றது. இதற்கு சிறுநீர் பெருக்கி செய்கையும் மலமிளக்கி செய்கையும் உள அப்படின்னு போட்டிருக்காங்க. 1958 எழுதின புத்தகத்தில் தெளிவாக போட்டிருக்காங்க, பார்த்துங்க. ஸோ இதுக்கு என்ன 2 பலன் இருக்குங்கிறத அதிலே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 652ஆம் பக்கத்தில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு பாருங்க. நீங்கள் கோமியத்தை குடிக்கிறத பற்றி, கோமியத்தை யூஸ் பண்ணுறத பற்றி, கோமியத்தில் இருக்கக்கூடிய இன்டர்னல் எக்ஸ்டர்னல் எலிமெண்ட்ஸ் பற்றி அவ்வளோ சண்டை வாத பிரிவு நடக்குது. அந்த 652 பக்கத்தில் மனிதர்களின் சிறுநீர் பற்றியே போட்டாங்க. இப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. சித்த மருத்துவத்துக்கு எதிராக எல்லாரும் கிளம்ப போகிறாங்களா? சித்தர்கள்லாம் போலின்னு சொல்ல போகிறாங்களா? சித்தர்கள்லாம் இந்தியர்கள் சொல்ல போகிறாங்க, தமிழர்கள் சொல்ல போகிறாங்க, தமிழ் மரபுல சொல்ல போகிறாங்களா? அல்லது திராவிட மாடல் இதெல்லாம் வராதுன்னு சொல்ல போகிறாங்களா? இந்த புத்தகத்தை இனிமேல் அங்கே வெளியாக பார்த்தோன்னா திராவிடர் கழகத்தில் வந்து பல புத்தகங்கள், பல பக்கங்கள் வந்து திடீர்னு எடிட் பண்ணப்பட்ட மாதிரி இந்த புத்தகம்லாம் இனிமேல் காணாமல் போய் பண்ண போகிறாங்களான்னு தெரியல. அதில் ரொம்ப தெளிவாக மனிதர்களின் சிறுநீர் பற்றி பேசப்படுது. மனிதர்களின் சிறுநீரால் காணாக்கடி விஷமும் வாத தோஷமும் தீரும். அதை முறைப்படி பருகினால் எதை? மனிதர்களின் சிறுநீரை முறைப்படி பருகினால் இருமல், சுவாசம் ஆகியவை போகும். மனிதருடைய சிறுநீரை முறைப்படி பருகினால், டாக்டர்ஸோடைய ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்ல முடியும், எல்லாம் மருந்துக்கும் அதுபடி போகினால் இருமல், சுவாசம் ஆகியவை போகும். நசியம் செய்தால், அது ஒரு மருத்துவ முறை, நசியம் செய்தால் ஜுரம், சர்வ விஷம், விஷ ஜுரம் ஆகியவை நீங்கும். அப்புறம் அந்த நீரால், எந்த நீரால்? மனிதர்களின் சிறுநீரால், அந்த நீரால் கழுவினால் கண், முகம், காது ஆகிய இடங்களில் பிறக்கின்ற கட்டிகள் விலகும். நம்ம கண்ணில், காதில், முகத்தில் இருக்கக்கூடிய கட்டிலாம் சிறுநீர் எடுத்து அப்படி நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சிங்கன்னா, அது நசியம் செஞ்சு அது ஒரு முறைப்படி பண்ணிங்கன்னா அந்த கட்டிலாம் போயிடும். காய சித்திக்கும் உதவும் என்க. அப்போ வந்து உடம்புக்கு நல்லா ஆக்கிறதுக்கு, நோய் நோங்கிறதுக்கும் அதுக்கும் உதவும் என்க அப்படின்னு தமிழ்நாடு அரசுடைய சித்த மருத்துவ பாட புத்தகத்தில் போட்டிருக்காங்கிறது ஒன்று. 2வது, அதே புத்தகத்தில் அடுத்த போட்டிருக்காங்க பசு மூத்திர குணம் அப்படின்னு போட்டிருக்கு. பசு அப்படின்னா என்ன தெரியும், மூத்திரம்னு என்ன தெரியும், அதோட குணம், அதோட கேரக்டர். அந்த பசு மூத்திர குணம்ங்கிற தலைப்பில் கோசலத்தால் அப்படின்னு முதல் வரி ஆரம்பிக்குது. கோசலத்தால்னா கோ அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பசு, ஜலம், சலம், சலம், நீர் அப்படின்னு தெரியும். ஸோ கோசலத்தால்னா பசு நீர், பசு நீர்னா பசுவுடைய சிறுநீர், அதுதான் நம்ம கோமியம். கோசலம் தான் கோமியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அவங்க சொல்கிறாங்க கோசலத்தால் விஷப்பாண்டு, சோவை, பற்பல வீக்கம், சகல விஷம், காமாலை, பல் நோய் முதலிய பிணிகள் போம் என்க அப்படின்னு இவ்வளோ இன்னும் 2-3 சேர்த்து போட்டிருக்காங்க. நம்ம புரிஞ்ச வார்த்தைகள், நம்ம கேள்விப்பட்ட வார்த்தைகள் மட்டும் உங்களுக்கு எடுத்து இவ்வளவும் போகும் அப்படின்னு. எதனால்? பசு நீர்னால, கோசலத்தால், கோமியத்தால் இவ்வளவும் போகும்னு புத்தகத்தில் தமிழ்நாடு அரசு பதிப்பிச்சிருக்கக்கூடிய புத்தகம் போட்டிருக்கான்னு பார்க்குறோம். அப்புறம் 654வது பக்கத்தில் நீர்க்கட்டு, மலக்கட்டு, பெருநோய், தோல் சம்பந்தப்பட்ட பிணிகள், மல ஜலக்கட்டு நீங்கும் அப்படி போட்டிருக்காங்க. இது அத்தனையுமே பசு நீரால், கோசலத்தால், கோமியத்தால் நீங்கும். இது வந்து மனிதர்களுடைய சிறுநீரே சொல்லிட்டேன். பசு நீரை பற்றி இவ்வளோ விரிவாக சொல்லிட்டேன், கோமியத்தை பற்றி. அடுத்து பயங்கரமான ஆச்சரியம் இருக்குது. அதே புத்தகத்தில் எருமை மாடுடைய சிறுநீர், வெள்ளாட்டு சிறுநீர், யானையுடைய சிறுநீர், குதிரையோட சிறுநீர், அவ்வளோ ஏன் சார் கழுதையோட சிறுநீர் பற்றிலாம் போட்டிருக்காங்க. கழுதையோட சிறுநீருக்கு என்னென்ன மகத்துவம் உண்டு, யானையோட சிறுநீரில் என்னென்ன நோய் குணமாகும், வெள்ளாட்டு சிறுநீரில் என்ன மாதிரி வைத்தியம் பார்க்கணும், இதெல்லாம் எருமை மாட்டு சிறுநீர் இவ்வளவும் போட்டிருக்காங்க சார். அப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்? தமிழ்நாடு அரசு மூட நம்பிக்கையில் வளர்க்கிறதா, அறிவியலுக்கு எதிரானதாக இருக்கிறதா? இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து புரிஞ்சு கேட்கக்கூடிய பெருமக்கள், வாதாடக்கூடிய டாக்டர் படித்து PhD முடித்து MBBS முடித்து பல டாக்டரேட் வச்சுருக்கக்கூடிய வாதாடக்கூடிய பெருமக்கள்லாம் நீங்கள் பார்க்குறோம். ரொம்ப ஆச்சரியமாக எனக்கு இருந்துச்சு. பார்த்துங்க,
பின்னாடி சொல்கிறேன். இந்த மூல நூல் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் வந்து பதார்த்த குண சிந்தாமணி அப்படின்னு ஒரு புத்தகத்தை சொன்னாங்க. அந்த பதார்த்த குண சிந்தாமணி என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம். அதுவும் பார்த்தீங்கன்னா பதிப்பாசிரியர் திரு ஆர்.சி. மோகன் அவர்கள், அவரும் ஒரு பேராசிரியர், அவரும் சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஆர்.சி. மோகன் அவர்கள் வந்து புத்தகத்தில் பதிப்பித்த புத்தகத்தில் பதார்த்த குண சிந்தாமணிங்கிற சித்தர்கள் எழுதிய மூலிகை மருத்துவ குணங்கள் கொண்ட புத்தகத்தில் 176வது பாட்டாக விடபாண்டு சோபை பல வீக்கம் சகல விடமுதிர மாலை என மெத்த புடவிதனில் பேசலக்கானோடு தந்த பீடையும் கண்டிடுமே கோசலத்தால் ஆரணங்கே கூறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மூலமாக என்னென்ன, இந்த வீக்கம் சகல விடமுதிரம் மாலை புடவிதனில் பேசலக்கனோடு தந்த பீடை எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு ஒரு அந்த பாட்டை மூலப்பாட்டு அந்த பாட்டுக்கான உரை சேர்த்துலிருக்காங்க. இதெல்லாம் கோசலத்தால் கன்றிடுமே கோசலத்தால் கன்றிடுமே, இது வந்து கோமியத்தினால சரியாயிருமே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை சொல்கிறாங்க. இது வந்து சித்தர் பாட்டு. இந்த சித்தர் பாட்டுக்கு என்ன சொல்ல போகிறாங்க அந்த பெருமக்கள்லாம் எனக்கு தெரியல. ரைட், இப்போ ஆயுர்வேதா டாக்டர்கள் சொன்னதை பார்த்துட்டோம், சித்தா டாக்டர்கள் சொன்னதை பார்த்துட்டோம். இப்போ வேறு என்ன வேணும் வாங்க, அலோபதி டாக்டர் வச்சுக்கிடுமா? ரைட், அலோபதி டாக்டர் வச்சுக்கிறோம். அலோபதியில் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், அவர் வந்து மெத்த படித்த ஒரு டாக்டருங்கிறது உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அவரும் அவருடைய கணவரும் இந்த சமூகத்தில் ரொம்ப முக்கியமான பல சிகிச்சைகளை பல்லாயிரம் பிரபலங்களுக்கு பண்ணவங்க தெரியும். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அவங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கன்னு. அவரும் அவருடைய கணவரும் மருத்துவத்துறையில் மிஸ் பண்ணப்படக்கூடிய 2 டாக்டர்கள். ரொம்ப முக்கியமாக எனக்கு நீங்கள் அரசியலுக்கு போயிட்டீங்க, உங்களுக்கு பின்னாடி அவர் வந்துட்டார், இப்படி போகிறோம்னு அப்படிப்பட்ட டாக்டர்கள் வந்து சொன்னாங்க. டாக்டர் தமிழிசை வந்து ரொம்ப விரிவாக நான் சொல்கிறேன், இது வந்து சயின்டிஃபிக்காக இருக்குது, எங்களுக்கு தெரியும், நாங்கள் படிச்சிருக்கோம் பாடம் அப்படின்னு அவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க. அதையும் தாண்டி டாக்டர் சுமந்த் அவர்கள், அவர் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக பிஜேபி அரசு செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஏற்கிறவர் இல்லை, இன்னும் சொல்ல போனால் பெரும்பாலான விஷயங்கள் எதிர்க்கிறவர்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு டாக்டர் சுமந்த் அவர்கள் ரொம்ப டாக்டர் சுமந்த் ஸ்ரீராமன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிவிக்கெலாம் வருவார், ஒல்லியாக இருப்பார், சிகப்பாக இருப்பார். அவர் வந்து நிறைய விஷயங்களில் பிஜேபி இதே டிபேட்டுகளில் பார்த்தீங்கன்னா பிஜேபி அரசுக்கு எதிரான நிறைய கருத்துக்களை சொல்லக்கூடியது. அவரும் இதை எதிர்க்கிறார், இன்னும் சொல்ல இந்த மாதிரி ஏற்கிறார், அந்த கோமியத்துடைய தத்துவங்களை ஏற்கிறார். கோமியத்தை பற்றி டாக்டர் காமக்குடி அவர்கள் பேசினதுக்கு எதிர்ப்பை வந்து எதிர்க்கிறார், விமர்சிக்கிறார். அவர் வந்து இந்த கோமியத்துடைய தத்துவத்தை 100% ஏற்கிறாருங்கிற பார்க்குறோம். அப்போ அவர் சொல்கிறார், பிராமணர் என்பதனாலேயே திரு காமக்குடி அவர்கள் விமர்சிக்கப்படுகிறார் அப்படின்னு. அப்போ கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, படித்த பெருமக்கள்லாம் நீங்கள் பார்க்கணும் எவ்வளோ தூரத்துக்கு ஒரு விஷயத்தை கார்னர் பண்ணிட்டே போவீங்க. திரு காமக்குடி அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னார், நேச்சர் அப்படிங்கிற ஜேர்னலில் இதை பற்றி வந்திருக்குங்க அப்படின்னு சொல்கிறார். நேச்சர் அப்படிங்கிற ஜேர்னல் என்ன அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கணும். எங்கள் தம்பிகளே வந்து நேச்சருங்கிற பத்திரிகையில் அப்படின்னு போட்டாங்க. அது வந்து பத்திரிகைன்னு போடக்கூடாது, இதழ்னு போடணும், ஜேர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மேகசின் இல்லை, ஜேர்னல்னு சொல்லுவாங்க. அந்த ஜேர்னல்னால் என்னென்னா சயின்டிஃபிக்கான விஷயங்களை ரிசர்ச் டாக்குமெண்ட்டை பப்ளிஷ் பண்ணுறது மட்டும்தான் இந்த ஜேர்னலுடைய வேலை. அப்படி உலகத்தில் நிறைய ஜேர்னல்ஸ் இருக்குது, தமிழ்நாட்டிலையும் நிறையா இருக்குது. அது லீகல் ஜேர்னல் இருக்கும், மெடிக்கல் இருக்கும், சயின்டிஃபிக் இருக்கும், அதுலேயே ஸ்பெசிஃபைடாக நிறையா இருக்கும். இதில் எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருக்கக்கூடிய உலகத்துக்கு முழுக்க தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஜேர்னல் வந்து இந்த நேச்சருங்கிற ஜேர்னல். இந்த நேச்சருங்கிற ஜேர்னல் வந்து ரொம்ப ப்ரீமியம், ரொம்ப எல்லாருக்கும் தெரியும். அதில் ஒன்று வந்துருச்சுன்னு உலகம் ஏற்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு போய், ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த ஜேர்னலில் வந்து அந்த ஆர்டிக்கல்லாம் நீங்கள் எழுதுனீங்கன்னா அனுப்புனீங்கன்னா அதை வந்து படித்து வெரிஃபை பண்ணி சயின்டிஃபிக்காக அதை அனலைஸ் பண்ணி அதுக்கு நிறையா ப்ரூஃப் எல்லாம் பார்த்து அதை ஏற்று, ப்ரூஃப் ஒன்று ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ப்ரூஃப் இல்லை, அது ஆதாரங்கள், அந்த ப்ரூஃப் அதெல்லாம் பார்த்து ஏற்று அறிவியல் ஆய்வாளர்கள்லாம் சயின்டிஸ்ட் மெத்த படித்த மேதெல்லாம் பார்த்துட்டு அவங்கெல்லாம் சொன்ன பிறகு, அவங்க தான் அந்த எடிட்டோரியல் போர்டில் இருப்பாங்க, அவங்கெல்லாம் சொன்ன பிறகு தான் அங்கே வந்து அதில் பப்ளிஷ் ஆகும். ஸோ பப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா அது வந்து அதுக்கப்புறம் இந்த 2 பேச்சே கிடையாது. அந்த மாதிரியான இடத்துல 1க்கு 5 தீசிஸ் வந்து காட்டுறாரு, எவ்வளோ ப்ரூஃப்னு அவர் எடுத்து காட்டுறாரு, உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். அதை யாரும் படிக்கலை, பார்க்கல, கேட்கல. ஏன்னா அதெல்லாம் ட்விட்டர் மாதிரி 4 வரியில் இல்லை, அது வந்து 40 பக்கம் 50 பக்கம் இருக்கும். அதில் பாதி வார்த்தை புரியவே புரியாது. அதெல்லாம் அறிவாளிகளுக்கான விஷயம். நாங்கள் வந்து இறங்கி அடித்து பிலோ த பெல்ட் கிக் பண்ணிட்டு இருக்கு குரூப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ இதில் என்ன தெரியுது, இவங்களுடைய எதிர்ப்புகள் என்ன தெரியுது? ஒன்று பாஜக வெறுப்பு, இன்னொன்று மத்திய அரசுடைய வெறுப்பு, இன்னொன்று பிராமண எதிர்ப்பு. இதெல்லாம் ரொம்ப தெளிவாக தெரியுது. அவங்களாம் என்ன நினைக்கிறாங்க, சயின்ஸ்னால் அது வந்து வெஸ்டர்னுங்க, நம்ம சமாச்சாரம் அறிவியல் அப்படின்னா நம்ம எல்லாம் மூட நம்பிக்கை தாங்க நம்மகிட்ட கூப்பிடலாம். இவங்க வந்து இவிஎம் ஒரு நல்ல உதாரணம். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், இந்தியாவில் ஒன்று இருக்குது. அது நாடு முழுக்க சுப்பிரமணிய சுவாமியிலேருந்து ஜெயலலிதா கருணாநிதியிலேருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ராகுல் காந்தி வரைக்கும் இத்தனை பேர் எதிர்த்துட்டாங்க. யாராலையும் ஒரு வார்த்தை கூட ப்ரூஃப் பண்ண முடியல. சுப்ரீம் கோர்ட்டே 100 முறை இந்த கேஸ் எடுத்துருச்சு, எல்லா நீதிமன்றம் வழக்கு அடிச்சு, ஆனால் ப்ரூஃப் அவங்க என்ன உறுத்துது அப்படின்னா, அது எப்படிங்க வந்து நம்மளால் ஒருத்தன் கண்டுபிடிச்சிருப்பான், அது வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும். இது வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சி நம்ம வலைக்கு வாங்கணும்னா அது அமெரிக்காவுடைய கண்டுபிடிப்பு இந்த ஈவி அப்படின்னா பல கடனை வச்சிடலாம். இது எப்படி இந்தியாவுடைய கண்டுபிடிப்பு எப்படிங்க நம்ம ஏற்கனவே இந்தியர்கள் தான் இருக்கணும். இப்படித்தான் இவர்கள் நம்முடைய மஞ்சள் மகிமைக்கு எதிராக, வேப்பிலையுடைய கீர்த்திக்கு எதிராக, யோக
யோகாவுடைய புகழுக்கு எதிராக கிளம்பினார்கள். இதெல்லாம் மஞ்சள் பூசுறதெல்லாம் இன்னைக்கு பாருங்கள், கிராமங்களில் சாதாரண நம்முடைய தாய்மார்கள்லாம் உடம்பெல்லாம் மஞ்சள் பூசுவாங்க, மஞ்சள் பூசி குளிப்பாங்க, முகத்துக்கு மஞ்சள் பூசுவாங்க, அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தாங்க. அதை வந்து ஒரு பழம் பஞ்சாங்கமாக, கேலி பொருளாக, விமர்சிக்கக்கூடிய பொருளாக கொண்டு வந்து மாற்றி வச்சு அதில் மஞ்சள் பூசக்கூடாது, நீ ஃபேர் அண்ட் லவ்லி பூசு, மற்றது பூசு, அதுதான் உனக்கு அழகு அப்படின்னு சொல்லி கொண்டு போய் மாற்றி விட்டாங்க. வேப்பில வேம்பு, ஊரில் வேப்படிப்பாங்க, வேப்பில் அடிப்பாங்க. பல காய்ச்சலுக்கு, முடியாததுக்கு, அம்மை நோய் உட்பட பல விஷயங்களுக்கு வந்து அது எவ்வளோ பெரிய கிருமி நாசினி கூட எல்லாருக்கும் தெரியும். இந்த 2 பொருளுமே நம்ம வீட்டு வாசலில் கட்டி வைப்பாங்க, ஊரில் தெளித்து வைப்பாங்க. கிராமங்களில் நிகழ்ச்சியில் கொடி ஏற்றின பிறகு மாமன் மேலே மஞ்சள் நீர் அடிக்கிறதுங்கிற மாதிரி அவ்வளோ ஃபங்க்ஷன் நம்முடைய கலாச்சாரத்தோட, பண்பாடோட, இந்து மத நம்பிக்கையோட கட்டு கலந்து இருந்ததை அவங்கெல்லாம் சேர்க்கறதுல அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஆர்த்தடாக்ஸ் விஷயம். வந்து இன்னுமா நீ எதெல்லாம் மஞ்சள் பூசிட்டு இருக்க, என்னடா கையில் வேப்பலை வச்சுட்டு இருக்க, முட்டாள்தனமாக இருக்குங்கிற மாதிரி கொண்டு போய் வச்சுட்டாங்க. அதே மாதிரி தான் யோகா ஹிந்து மதத்தோடைய திணிக்க பார்க்குறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 40-50 இஸ்லாமிய நாடுகள், அறிவிக்கப்பட்ட இஸ்லாமிய நாடுகள் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அந்த யோகாவை வந்து இங்கே எதிர்ப்பு கிளம்புறாங்க. நாங்கள் ஏற்க மாட்டோம், எங்கள் மதத்தில் சொல்லலை, எங்கள் ஊரில் சொல்லலை, இது இந்து மதத்தில் திணிக்கிறாங்க. யோகா வந்து ஒரு சயின்ஸுங்க, வந்து ஃபிசிக்கல் சயின்ஸுங்க, உடம்பை சரி பண்ணுற வழி என்ன அப்படின்னா அதை ஏற்க மாட்டாங்க. இப்படி தான் மஞ்சளை எதிர்த்தார்கள், வேம்பு எதிர்த்தார்கள், யோகா எதிர்க்கிறார்கள். இப்போது இந்த கிருமி நாசினியாக இருக்கக்கூடிய யோகா, ஆயுர்வேதா, அலோபதினு, சித்தா, ஆயுர்வேதா, அலோபதினு எல்லாராலையும் ஏற்கப்படக்கூடிய விஷயத்தை எந்த விதமான டாக்டரேட்டும் படிக்காமல், எந்த விதமான எம்பிபிஎஸும் முடிக்காமல் இருக்கக்கூடியவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இவருடைய நோக்கம் ரொம்ப தெளிவானது. இந்திய எதிர்ப்பு, இந்து மத எதிர்ப்பு, பிராமண எதிர்ப்பு, மத்திய அரசின் எதிர்ப்பு. அதற்கு தாண்டி அறிவியல் பூர்வமாக அவரிடம் ஏதானும் இருக்கிறதா என்பது அவருடைய மனசாட்சிக்கு வெளிச்சம். மீண்டும் இன்னொரு சந்திப்போம். அதோட நன்றி, வணக்கம்.